இந்த கவர்மெண்ட் லாயர்ஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்காக தாவேக்கா வந்து 5 லட்ச ரூபாயிலேருந்து 30 லட்ச ரூபாய் லஞ்சம் கேட்குதுன்னு சொல்லிட்டு தாவேக்காவை சேர்ந்த ஒரு வக்கீலே வந்து ஹைகோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டாங்க. இதை பற்றி ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் நிர்மல்குமார்கிட்ட கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னா தெரியுமா? ஒரு விஷயம் நம்ம கிளியரா சொல்லிக்கிறோம், அரசு வழக்கறிஞர் நியமனம் 100% நேர்மையாக நியாயமாக நடைபெற்றுள்ளது. நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு. அதில் வந்து தாவேக்கா பிரமுகர் ஒரு வக்கீல் கிட்ட மற்றவங்களாம் 15 லட்ச ரூபா, ஆனால் உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பேசின ஆடியோ லீக் ஆயிடுச்சு. இந்த ஆடியோ லீக் ஆனோன்னே அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்கிறானுங்க. இந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன போட்டுக்குன்னா, கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஆடியோ ரிலீஸ் ஆனதால் நாங்கள் இவனை கட்சியை விட்டு விளக்குறோம்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க காசு வாங்குறதுல பிரச்சனை கிடையாது, அது வெளியே தெரிகிறது தான் பிரச்சனை. நிர்மல்குமார்ட்ட கேட்டப்போ ஒண்ணுமே இல்லை சொன்னாரு. இப்போ மாட்டிக்கிட்ட உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டோம்னு சொல்லுவானுங்க, ஆக்ஷன் எடுத்துட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. இவனுங்க ஊழல்லாம் ஒழிக்க போறானுங்க, ஆனா ஊழல் பண்ணி வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ஆக்ஷன் எடுத்துட்டோம்னு சொல்லுவானுங்க. கான்பிடண்டா பொய் சொல்லி வடை சுடுற இவனுங்க தமிழக வடை கழகம் தான் இவனுங்க.